இண்டஸ்இண்ட் பேங்க்ல புது மேனேஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே இருந்த மேனேஜ்மெண்ட் பண்ண தப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ ஏற்கனவே இந்த அக்கவுண்டிங் மிஸ்டேக்ஸ்ல உள்ள இன்வால்வ் ஆன 3 பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாபேக் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் படி கிளாபேக்னா என்ன அப்படின்னா, இங்க ஒரு சேலரி வந்து கொடுத்திருப்பாங்க, போனஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, அண்ட் தென் இங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து கொடுத்திருப்பாங்க. இல்ல இந்த சேலரியை தவிர மீதி இருக்க அந்த அடிஷனல் பேமெண்ட்ஸ் எல்லாமே இந்த போனஸ் அண்ட் தென் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இவங்க ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும்போது அதை இங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த அதர் வேரியபிள் பே எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வாங்கிக்க முடியும். சோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சிஇஓ, டெபுட்டி எம்டி அப்புறம் சிஎஃப்ஓ இவங்க 3 பேர்கிட்டயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாபேக் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவங்க கிட்ட இருந்தா இந்த கிளாபேக்ல வந்து காசு வந்து வாங்கிக்க போறாங்க. சோ இதை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப போனஸா கொடுத்திருக்கிறது ஒரு 6 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா இப்ப சுமந்த் கத்பாலியாக்கு வந்து 6 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை திரும்ப வந்து வாங்கிடுவாங்க. இது பினான்சியலா 2023 வந்து கொடுத்திருப்பாங்க, 2024 கொடுத்திருப்பாங்க, 25 கொடுத்திருப்பாங்க. லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்த அமௌண்ட்டை வாங்கிக்க போறாங்க. சோ இது என்ன ஷோகேஸ் பண்ணுது அப்படின்னா இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு கிளாரிட்டியா வந்திருக்காங்க, அண்ட் தென் ஆர்பிஐ கம்ப்ளைண்ட்ஸ் நாங்க எப்படி மெயின்டைன் பண்றோம். சோ ஏற்கனவே இவங்க மேல கேசஸ் எல்லாம் வந்து இருந்தாலுமே தப்பு எதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணப்படல. பட் ஆனாலுமே இந்த கிளாபேக் வந்து பண்ணிருக்காங்க இந்த நிறுவனம். டாக்டர் ரெட்டி நிறுவனத்துல ரித்து சத்ய சர்மான்றவங்க வந்து அசோசியேட் ஜெனரல் கவுன்சிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனில இவங்க ஜாயின் ஆகி 2.5 இயர்ஸ் தான் வந்து ஆகுது. பட் ஆனா இந்த ஒரு ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இவங்களுக்கு 17 இயர்ஸ் வந்து லீகல் எக்ஸ்பர்டைஸ் வந்து இருக்கு ஏற்கனவே. சோ இவங்க வந்து சீமென்ஸ்ன்ற மாதிரி கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இவங்க குளோபல் லெவல்ல எக்ஸ்போஷரும் வச்சிருக்காங்க. அதாவது இவங்க குளோபல் லெவல்ல இந்தியால இருந்து அதர் கண்ட்ரீஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கோர்ட்ல போய் வாதாடி ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வாதாடி ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி லீகல் எக்ஸ்பர்டைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கு. இங்க டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து புதுசா பயாலஜிக்ஸ் என்ன தயாரிக்கிறாங்க, அப்புறம் ஏபிஎஸ் என்ன தயாரிக்கிறாங்க, அப்புறம் ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் என்ன தயாரிக்கிறாங்க, அப்புறம் பயோசிமிலர்ஸ் என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு கம்பெனி வந்து அப்போசிஷன் கண்டிப்பா வந்து வரும். சோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ப்ராசஸ் வந்து எடுத்துப்பாங்க. சோ லீகல் ப்ராசஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. அப்புறம் இந்த கம்பெனியோட அந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பாத்துப்பாங்க. சோ இந்த மாதிரி கார்ப்பரேட் லால இருந்து அண்ட் தென் இவங்க அகைன்ஸ்டா வர அந்த லீகல் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றதுக்காக இவங்க வந்து வச்சிருக்காங்க. சோ இது டாக்டர் ரெட்டில ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. இது என்ன ரீசன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போ நோவா நார்டிஸ்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்ஸ்டா வந்து கேஸ் வந்து போட்டிருக்காங்க. சோ அது எல்லாமே இவங்க தான் வந்து டேக் கேர் வந்து பண்ணிப்பாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய மூவா தான் வந்து இருக்கு. இந்தியாவோட இவி பேட்டரி டிமாண்ட் வந்து 14 மடங்கு இப்ப இருக்கிறத விட ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 மடங்கு 2032ல ஏறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா 35% வந்து சிஏஜிஆர் குரோத்ல இங்க பேட்டரியோட டிமாண்ட் வந்து ஏறிக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னா இங்க அதிகமான மக்கள் இவி அடாப்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறமா இங்க ஃபியூல் காஸ்ட் வந்து அதிகமா இருக்க ரீசனால இவி அடாப்டேஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அதிகமா வந்து இருக்கு. சோ இவி கார்ஸ் அண்ட் இவி பைக்ஸ் வந்து நம்மள சுத்தி வாங்குறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படி இருக்கும்போது இங்க பேட்டரிஸோட டிமாண்ட் வந்து ஏற ஆரம்பிக்கும். இப்ப கரண்டா இருக்க டிமாண்ட் வந்து 17.7 ஜிகாவாட் பர் ஹவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2025ஓட டிமாண்டா வந்து இருக்கு. இது வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 256 ஜிகாவாட் பர் ஹவரா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2032ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இவி பேட்டரி கம்பெனிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பிளஸா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா அதிகமான இவி கன்சம்ஷன் நடக்கும்போது இவி பேட்டரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படும். இவி கார் அண்ட் இவி பைக் வந்து அதிகமா வருது அப்படின்னா சோ அந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ அதுக்கான எக்ஸ்பென்ஷன்ஸும் நிறைய இவி கம்பெனிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் நம்ம அமராஜா கம்பெனிஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்களுமே எக்ஸ்பென்ஷன் வந்து கரெக்டா பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு பேட்டரி டிமாண்ட் மீட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கெபாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். அதுக்கான பிளான் வந்து போயிட்டு தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் நீங்க லெட் ஆசிட் பேட்டரிஸை தாண்டி புது புது பேட்டரிஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அதுக்கான டெஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமராஜா கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அதர் கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இந்த டாடா அகர்தாஸ் அண்ட் தென் இங்க ஓலா எலக்ட்ரிக் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள மார்க்கெட் இருக்காங்க. காம்படிஷன் ஹெவியா தான் வந்து இருக்கு. சோ பார்க்கலாம் இவி பேட்டரியோட டிமாண்ட் எப்படி போகுது அண்ட் தென் இவி மார்க்கெட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமராஜா கம்பெனி எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். செபி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா எஸ்டபிள்யூபி எஸ்டிபின்னு சொல்லிட்டு இந்த 2 ஃபெசிலிட்டி இருக்குல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல. சோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களே ரோல் அவுட் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி இருக்க எஸ்டபிள்யூபி எஸ்டிபின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து அவங்களே வந்து எடுத்து பண்ணுவாங்க. பட் ஆனா இப்ப அவங்களோட ஓன் டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் வச்சா பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி செபி எடுத்துட்டு வர பிளான்ல வந்து இருக்காங்க. இல்ல ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு 2 விஷயம் வந்திருக்கு. ஃபேஸ் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட்ஸ்ல வச்சு அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூபி எஸ்டிபி வந்து பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ்னு வரும்போது இங்க என்ஏவி தான் அந்த யூனிட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம எஸ்டிபின்னு பார்க்கும்போது ஒரு ஃபண்ட்ல இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறது அந்த எஸ்டிபியா வந்து இருக்கு. சோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ்ல பண்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஃபேஸ் 2ல வந்து இங்க மணியை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் ரோல் அவுட் ஆக போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட யூனிட்ஸ் வச்சு, செகண்டா ரோல் அவுட் ஆக போறது இங்க ருப்பியை வச்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 யூனிட்ஸ் வந்து இங்க 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நம்ம 10 யூனிட்ஸ் இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபியூச்சர்ல வந்து எனக்கு 1000 ரூபாய் வந்து எஸ்டபிள்யூபி வேணும் அப்படின்னா நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட 10,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னும் போது 1000 ரூபாய் வந்து எனக்கு எஸ்டபிள்யூபி பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். சோ இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப செபி உள்ள இறங்கிருக்காங்க. சோ இதுக்கான ஃபேஸ் 1 அந்த ஃபேஸ் 2 எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். டாடா கன்சியூமர் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷனை ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அவங்களோட சப் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி இங்க கிராமப்புறங்கள்ல டைரக்டா போய் ரீச் பண்ற பிளான்ல வந்து இறங்கிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி இருக்க டாடா கன்சியூமர்ஸ் வந்து இங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க சப்ளை செயின் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க சப்ளை செயின் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க கிராமப்புறங்கள்ல டைரக்டா அவங்களே போய் ரீச் பண்ற மாதிரி சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இது மூலமா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு டேரக்டா இங்க வில்லேஜ்ல எடுத்துட்டு போய் விற்க முடியும். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற 90%, அதாவது சின்ன சின்ன வில்லேஜஸ்ல இருக்கிற அந்த 90% நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இங்க கம்மியான அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன்ல தான் இருக்காங்க. பட் ஆனா அவங்க கிட்ட இருந்து அதிகமான டிமாண்ட் வந்து இருக்கு எஃப்எம்சிஜில. ஸோ அந்த டிமாண்டை பிடிக்கிற மாதிரி சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து இங்க 10,000ல இருந்து 50,000 பேர் இருக்கிற அந்த வில்லேஜ் அந்த டவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணி அங்க அதிகமான சப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. இங்க ஹோல்சேல் மாதிரி இல்லாம டேரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டரா போயிட்டு அந்த கடையிலே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறதுனால இவங்களோட பிராண்ட் விசிபிலிட்டியை கரெக்டா எங்க பிளேஸ் பண்ணணும் என்ன இதெல்லாம் மாதிரி ஐடியா ஸ்ட்ராட்டஜியும் வந்து கொடுக்க முடியும். அதனால இவங்களோட ப்ராடக்ட் ஆஃபரிங்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கடைக்காரங்களுக்கு கம்மியா கொடுக்க முடியும். ஸோ அவங்களோட பிராண்டை எல்லா கடையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களால பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இங்க டாடா கன்சூமர்ஸ் பிளான் படி இங்க வில்லேஜ் சைட்ல அதிகமா போயிட்டு ரீச் ஆகணும் அப்படின்றதா பிளானா வந்திருக்கு. பிராண்ட் விசிபிலிட்டி அங்க எடுத்துட்டு போகணுன்ற பிளான் வந்திருக்காங்க. இல்ல மெயினா தமிழ்நாடு அந்த ஆந்திர பிரதேஷ் அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ் இங்கதான் வந்து அதிகமான பிளான் வந்து வச்சிருக்காங்க. சோ பாக்கலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாடா பவர் வந்து மேசிவான எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறாங்க. 1.25 lakh crore வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பினான்சியல் 2026 டு பினான்சியல் 2030 இந்த பிளானிங் வந்து நடந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து அவங்களை ஸ்கேலிங் பண்றதுக்கும் அப்புறம் அவங்கள டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கும் அண்ட் தென் அவங்களோட அந்த ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பெருசு பண்றதுக்காக இந்த பிளான் வந்து இறங்கிருக்காங்க. 1.25 lakh crore வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா இங்க இருந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துட்டு வரணும், அதிகமான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்ப கரண்டா இருக்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து 1 crore சம்திங் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இங்க கஸ்டமர் கிட்ட போய் சேர்றது. அதை வந்து 4 crore வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்த போறாங்க. இது வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்டா வந்து இருக்கிறது 10,000 சர்க்யூட் கிலோமீட்டர் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணணுன்ற பிளான்ல வந்து இருக்காங்க. இப்ப கரண்டா இருக்கிறது 7,000 சில்லற சர்க்யூட் கிலோமீட்டரா வந்து இருக்கு. 15.7 ஜிகாவாட்கான டோட்டல் கெபாசிட்டி தான் இப்ப இருக்கிற வந்து கெபாசிட்டியா வந்து இருக்கு. அதை வந்து 30 ஜிகாவாட்கான கெபாசிட்டியா வந்து பாத்தீங்கன்னா மாத்த போறாங்க. இதுல 20 ஜிகாவாட் வந்து கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜியா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இவங்களுக்கு ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. 1 lakh crore வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. சோ அங்கேயுமே எப்படி எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொஸ்டின் மார்க்கா வந்திருக்கு. சோ அங்கேயுமே எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டாடா பவர் அவங்களோட அந்த எக்ஸ்பென்ஷன்ல சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து டாடா பவர்ல இருக்க ஒரு பெரிய அப்டேட்டா வந்திருக்கு. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் எல்லாருக்குமே இங்க ட்ரம்ப் வந்து அந்த யூஎஸ் H1B விசால ஹைக் பண்ணது மூலமா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான செட்பேக்கா வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க அதிகமான காஸ்ட் கொடுத்து இங்க மக்களை வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இவங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க யூஎஸ்ல ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இங்க இன்ஃபோசிஸ் நிறுவனம் வந்து 10,400 ஒர்க்கர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா $1 billion வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தால. சோ இதனால இன்ஃபோசிஸ் நிறுவனம் என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா இது கம்மியான ஒர்க் ஃபோர்ஸா அவங்களோட யூஎஸ் ஒர்க் ஃபோர்ஸ் இருந்தாலுமே பட் ஆனாலும் இன்ஃபோசிஸ் நிறுவனம் என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க லோக்கல் லெவல்ல ஹைரிங் பண்ணிக்கலாம், அதாவது யூஎஸ் மக்களே வந்து அங்க ஹைரிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான் வந்து இருப்பாங்க. பட் ஆனா அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா கரெக்டான டேலண்ட் பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கிடைக்க மாட்டாங்க. ஸ்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் மேட்ச் வந்து ஆகும். அந்த ஸ்கில் கேப் இருக்கிறத எப்படி வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனம் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அந்த H1B விசால அதிகமான ஹைக் இருந்தாலுமே இந்த கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணாலுமே $1 billion எக்ஸ்ட்ரா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10,400 ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி இங்க டிசிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6,400 ஒர்க்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. காக்னிசன் வந்து ஒரு 5,600 ஒர்க்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி விப்ரோ கம்பெனி இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த H1B விசா ஆயிட்டனால கொஞ்சம் பிரச்சனை வந்து இருக்கு. இங்க காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகுது. அந்த ஸ்கில் கேப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது கேள்வியா வந்து இருக்கு. அந்த நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்தாலுமே 90% ஆஃப் அப்ளிகேஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் H1B இங்க ஆக்குபை வந்து பண்ணிடுறாங்க. சோ பாக்கலாம் இது எப்படி போயிட்டு இந்த சார்ட் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ருபி வந்து $90.73 வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கரண்டா வந்து இருக்கிற அந்த டாலர் டு ருபியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ நம்மளோட ருபி வந்து ஆல் டைம் ஹை நோக்கி போயிட்டே இருக்கு. இந்த வருஷம் மட்டும் 6% வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஏசியா மார்க்கெட்லயே நம்மளோட கரன்சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல வீக்கான கரன்சியா வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா நமக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல அந்த ட்ரேட் டீல் வந்து இன்னும் சுமூகமா முடியல. இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரீசனா இருக்கு. அடுத்த ரீசனா வந்து இருக்குது நம்ம கிட்ட டாலர் ரிசர்வ் வந்து அதிகமா இல்ல. இங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட காசை வித்துட்டு வெளியே போறாங்க. இங்க ஈக்விட்டிஸ்லயும் விற்கிறாங்க, பாண்ட்லயும் வந்து விற்கிறாங்க. அந்த நீங்க ஐபிஓல நம்ம போடுற காசு எல்லாமே இங்க அதிகமான இன்வெஸ்டர்ஸ் வந்து வருது டாலர்ல வித்துட்டு தான் வெளியே எடுத்துட்டு போவாங்க. சோ இந்த மாதிரி இங்க டாலர் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பற்றாக்குறையா அதிகமா போயிட்டே இருக்கு. சோ அதனால ருபி வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்துகிட்டே வருது. ஆனா நீங்க டாலருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மார்க்கெட்ல விழுது. பட் ஆனா டாலருக்கு அகைன்ஸ்டா ருபி வந்து அதிகமா விழுது. பின்னாடி இருக்க ரீசன் வந்து நம்மளோட கரன்சி வந்து ரொம்பவே வீக்கா வந்து இருக்கு. சோ ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷர்ல தான் போயிட்டு இருக்கு. சோ ருபி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல விழுறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கதா வந்து சொல்றாங்க. $91 சாலிடா வந்து ரீச் ஆயிடும். $93 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிவா வந்து தேடும் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ பாக்கலாம் எவ்வளவு ருபி வீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டோட ரேட் வந்து புது உச்சத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க அமெரிக்கன் டாலர் வந்து வீக் ஆயிட்டே இருக்கு. அங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கட் பண்ணிட்டே வந்த ரீசனால டாலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டாலர் வீக் ஆகுது அப்படின்னா கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கும். சோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இங்க கோல்டு வந்து அக்டோபர் மந்த்ல ஒரு பீக்ல வந்து இருந்தது. அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிராப் ஆச்சு. சோ திரும்ப வந்து இங்க ரேட் கட் பண்ணிட்டு திரும்ப அந்த கோல்டு வந்து ஏத்தி விட்டாங்க. சோ கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. கோல்டு ETF மட்டும் பார்க்கும்போது நவம்பர் மந்த்ல 3,700 கோடி ரூபாய் வந்து கோல்டு ETF வந்து இன்ஃப்ளோவா வந்து வந்திருக்கு. இங்க வேர்ல்டு லெவல்ல கோல்டு எவ்வளவு இன்ஃப்ளோ வந்திருக்கு அப்படின்னா WGC டேட்டா படி
$370 மில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கதா வந்து சொல்றாங்க. சோ இருக்கிறதுல யூஜான அமௌண்ட் வந்து கோல்டு ETF வந்து வந்திருக்கு. சோ இங்க எல்லோ மெட்டல்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மக்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்றத இன்னும் இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஏன்னா ஜெரம் போலுமே வந்து ரேட் ஹைக் வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டாரு தெளிவா. ஒன்னு வந்து பாஸ் மோட்ல இருப்போம், இல்ல அப்படின்னா ரேட் கட் வந்து நடத்தும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட யூஎஸ் எக்கனாமிக் ஜாப் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா வீக்கா வந்து இருக்கு. சோ எல்லா சாதகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டுக்கு தான் இப்ப இருக்கிற சாதகமா வந்து இருக்கு. சோ அதனால ஏறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. சில்வருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா புது புது உச்சத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. பட் ஆனா இங்க இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து யூஎஸ் டாலரோ இல்ல அப்படின்னா இங்க வேற விஷயமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ணல. இதுல இருக்க விஷயம் வந்து என்ன அப்படின்னா இங்க இண்டஸ்ட்ரி டிமாண்ட் வந்து அதிகமா வந்திருக்கு. இங்க டேட்டா சென்டர்ஸ் அதிகமா அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சில்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படுது. சோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி டிமாண்ட் தான் அதிகமா வந்து சில்வர் வந்து தேவைப்படுது. சோ அதனால இங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே இங்க சில்வர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வரோட டிமாண்ட் திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. சோ கோல்டுக்கும் அண்ட் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அண்ட் நீங்க வேற விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர் கனெக்ஷனே வந்து கிடையாது. ஃபுல்லா இருக்க கனெக்ஷன் வந்து இண்டஸ்ட்ரி டிமாண்டா தான் வந்து இருக்கு. சோ இண்டஸ்ட்ரியில அதிகமா வாங்குறாங்க அப்படின்னும் போது இங்க சில்வரோட ரேட் வந்து ஏறும். சோ அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க டிமாண்டா வந்து இருக்கு. பட் ஆனாலுமே சில்வர் வந்து இன்னும் ஏறும் அப்படின்னு சொல்லி நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்றாங்க. பட் ஆனா நம்ம சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கோல்டு லெவல்ல இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா வந்து இருக்கும். டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் அப்புறம் மிட்டெக்ல இருக்கிற நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அதிகமான அக்விசிஷன் பண்ற ஏரியா வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல எக்ஸ்பர்டைஸா இருக்க கம்பெனி வந்து அக்விசிஷன் வந்து பண்றாங்க. இவங்களோட கம்பெனிக்கு இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் உள்ள கம்பெனி வந்து உள்ள இன்வால்வ் ஆகுதுன்னும் போது சேல்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பர்டைஸா இருக்காங்க அப்படின்னா இவங்களோட சேல்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா மானிட்டர் பண்ண முடியல. சோ அந்த ஒரு ரீசனால அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்க பண்றாங்க, அதிகமான அக்விசிஷனும் அங்க பண்றாங்க. இப்ப கூட டிசிஎஸ் கம்பெனி வந்து கோஸ்டல் கிளவுட்ன்ற கம்பெனி வந்து வாங்கினாங்க, $700 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. லேட்டான என்ட்ரி தான், பட் ஆனா பெரிய என்ட்ரியா வந்து பண்ணிருக்காங்க. சோ இவங்க வந்து இந்த கோஸ்டல் கிளவுட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல எக்ஸ்பர்டைஸா வந்து இருக்காங்க. சோ இவங்க வந்து இந்த கஸ்டமரோட டேட்டா வந்து இவங்க கிட்ட வந்து இருக்கும். அந்த கஸ்டமர் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்புட் வந்து கொடுக்கணும், எப்படி வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ்டா வந்து அந்த ஏஐ வச்சு எப்படி எப்படிலாம் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ற கம்பெனி தான் கோஸ்டல் கிளவுட் கம்பெனியா வந்து இருக்கு. சோ அதை வந்து டிசிஎஸ் கம்பெனி வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்க்காக அந்த சேல்ஸ் டீமுக்காக தனியா வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதில் இந்த ஒரு கம்பெனி ஃபுல்லா அக்விசிஷன் பண்றது மூலமா இவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டீமை இன்னும் எஃபெக்டிவா வந்து வச்சுக்க முடியும். இந்த மாதிரி தான் இன்ஃபோசிஸும் பிளான் பண்றாங்க, அண்ட் விப்ரோ கம்பெனியும் வந்து பிளான் பண்றாங்க. விப்ரோ கம்பெனில ஏற்கனவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க, நிறைய கம்பெனி ஏற்கனவே அக்விசிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனியும் அதே மாதிரி நிறைய அக்விசிஷன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா விப்ரோ கம்பெனி அப்பிரோன்ற கம்பெனியை $500 மில்லியன் கொடுத்து வாங்கி வச்சிருந்தாங்க. இது வந்து 2016 நடந்தது. பட் ஆனா அவங்க சேல்ஸ் ஃபோர்ஸோட எக்ஸ்பர்டைஸ் தான் வந்து இருந்தாங்க அந்த கம்பெனி. இதே மாதிரி இன்ஃபோசிஸ் கம்பெனியுமே நிறைய கம்பெனி வந்து வாங்கி வச்சிருக்காங்க. சோ இங்க ஏஐ யூஸ் பண்ணி இந்த கம்பெனி எல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இப்போ டிசிஎஸ், விப்ரோ அண்ட் தென் இங்க இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனி அவங்களோட கிளைண்ட் பேஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சூப்பரான யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். சோ அவங்களோட கிளைண்ட் மானிட்டரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சோ இந்த ஒரு ரீசன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. டிசிஎஸ், விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிக்கலாம். பிளிப்கார்ட் கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஐபிஓ 2026 வர பிளான் வந்து இருக்காங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கார்பரேட் ஆஃபீஸ், அதாவது அவங்களோட ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸை வந்து சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் பண்ண போறாங்க. சோ அதுக்கான அந்த என்சிஎல்டி அப்ரூவல்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ போயிருக்கு. சோ இங்க பிளிப்கார்ட்டோட பிளான் படி ஐபிஓ 2026 வந்து வரணும். சோ அப்ப ஐபிஓ 2026 வரணும் அப்படின்னா அவங்களோட எல்லா ஃபார்மாலிட்டிஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில வந்து இருக்கும். சோ அதனால அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. சோ சிங்கப்பூர்ல இருக்கிற அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த நிறைய கம்பெனிஸ் எல்லா ஹோல்டிங்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணி பிளிப்கார்ட் இன்டர்நெட் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரே கம்பெனியா வந்து இன்டிகிரேட் பண்ணி இங்க இந்தியாவில வந்து எடுத்துட்டு வர போறாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்டேட்டா தான் இருக்கு பிளிப்கார்ட் கம்பெனிக்கு. சோ பார்க்கலாம் ஐபிஓ 2026 எப்படி வருது அண்ட் தென் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. எஃபிஐஸ் வந்து மார்க்கெட்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாம வெளியே தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த டிசம்பர் மந்த் மட்டும் இங்க லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9ல இருந்து 8 ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து நடந்திருக்கும். 17,000 சில்லற கோடி ரூபாய் வெளியே வித்துட்டு போயிருக்காங்க எஃபிஐஸ். லாஸ்ட் நவம்பர்ல வந்து 3,000 சில்லற கோடி ரூபாய் தான் வெளியே வித்துட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் ஆனா இந்த மந்த் ஓப்பன் ஆகி பாதி தான் வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்குள்ளே 17,000 கோடி வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. போன மாசம் எடுத்துட்டு வந்து வெறும் 3,000 கோடி, இது வரைக்குமே எடுத்துட்டு வந்து 17,000 கோடி வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எஃபிஐஸ் எல்லாருமே இந்தியன் மார்க்கெட் எல்லாம் செல் பண்ணிட்டு வெளியில எடுத்துட்டு போறாங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட ருப்பி வந்து வீக்கன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் டாலருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பாண்ட் ஈல்ட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான செட்பேக் வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில அமையிற ரீசனால எல்லாருமே கோல்டு நோக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதிகமான டாலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சேல் பண்ணப்படுது. ஸோ இந்த அதிகமான டாலர் சேல் பண்ணப்படுது அப்படின்னா நம்மளோட ருப்பி வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க டாலர் ரிசர்வ் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம டாலர்ல கொடுத்துட்டு வெளியே அனுப்பிச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே இருக்கும்போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஏறிக்கிட்டே இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா டிஐஸ் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. சோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அதிகமா கொடுக்குற காசு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஐஸ் எல்லாருமே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. எஃப்ஐஎஸ் எவ்வளவு வித்துட்டு வெளியே போறாங்களோ அதை விட அதிகமா டிஐஸ் வந்து பண்றாங்க. பட் ஆனா மார்க்கெட்ல இருக்கிறதே பெரிய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் அண்ட் தென் எஃபிஐஸ் தான் வந்து இருக்காங்க. இங்க டிஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் எஃப்ஐஎஸ் கம்பேர் பண்ணும்போது. சோ அவங்க வித்துட்டு வெளியே போறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் பிரைஸா இருக்குதுன்றதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சோ அதனால இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா பார்த்து கரெக்டா வந்து பிக் பண்ணிட்டே போவோம். இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸ் வந்திருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.